Hi everyone. So 12th standard physics last day இருக்கும். இன்னும் half day தான் இருக்குன்னு கூட சொல்லலாம். மணி இப்போ 1 ஆகுது. கண்டிப்பாக ஒரு 70க்கு 55 எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். கொஞ்ச நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டர்லேருந்து படிச்சிருப்பீங்க. அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின் சொல்லுவாங்களா, அந்த கொஷின்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஒன்றுமே படிக்கலனாலும் இப்போ இருந்து படித்தா கூட முடியும். அண்ட் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா படிக்கிற குழந்தைங்க சென்டம் எடுக்க போகிறவங்களும் செக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு. ஏன்னா இதெல்லாம் தவிர்க்க முடியாத கொஸ்டின்ஸ். சரிங்க சார், 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எவ்வளோ 5 மார்க் எழுதலாம், எவ்வளோ 2 மார்க் 3 மார்க் எழுதலாம் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் இருக்கிற இந்த போர்டில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் படித்தா, நான் இப்போ கொடுத்த கொஷின்ஸ் படித்தா 4 5 மார்க் எழுதலாம். 5ங்கிறது ஈஸியாக கேட்டால் டேம் ஷோராக எழுதிடலாம். அப்போ 4 or 5. 2 மார்க் 3 மார்க் வந்து நான் கேரண்டி 4 2 மார்க் 4 3 மார்க். எனக்கு தெரிஞ்ச 5 3 மார்க் எழுத முடியும். பட் ஆனால் டஃப்பாக கேட்டால் 4 2 மார்க் 4 3 மார்க் அட்லீஸ்ட் எழுத முடியும். ஸோ ஒரு வேளை ஈஸியாக கேட்டாங்கன்னா 5 5 மார்க் எழுத முடியும், 5 2 மார்க் எழுத முடியும், 5 3 மார்க் எழுத முடியும். கம்பல்சரி ப்ராப்ளம் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ 1 மார்க் புக் பேக்கில் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ நீங்களே கணக்கு போடுங்க மார்க்கை. ஸோ 40+ எடுக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும். இதை மட்டும் படித்தா 4 வரலாம், 5 வரலாம், 3 வரலாம். ஆனால் டேம் ஷோராக 3 எழுதிடலாம். ஆனால் 4 எழுத முடியுமா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஏதாவது ட்விஸ்ட் அடிச்சிட்டா, இப்போ ஒரு வேளை இந்த லெசனில் ஏசி சிங்கிள் ஃபேஸு, இந்த லெசனில் இந்த 3 விட்டுட்டு ஃபோர்ஸ் பிட்வீன் பேரல் கனெக்டர் கேட்டானா அதான் அந்த மாதிரி எதாவது ஆயிடுச்சுன்னா வம்பாயிரும். ஸோ இந்த மஞ்சள் கலரில் பாக்ஸ் மார்க் பண்ணதெல்லாம் 40+க்கு அவங்க படிச்சிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 5 மார்க் எழுதலாம். 4 5 மார்க் எழுதலாம், 90% எழுதிடலாம். ஏதாவது ட்விஸ்ட் ஆச்சுன்னா நாளைக்கு சொல்லிடக்கூடாதுல்ல நீங்கள் சொன்னது வரலன்னு. ஓகேவா? இப்போவும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து லாஸ்ட் டே வீடியோ. உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும்னா 70க்கு 70 வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. அதை பார்த்து படிச்சிங்கன்னா எல்லாமே வந்துடும். 70க்கு 70 வந்துடும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் போட்டாச்சு. ஸோ இது வந்து லாஸ்ட் டே வீடியோ. சரியா? நான் இப்போ கிளியராக சொல்லிட்டேன் எவ்வளோ 5 மார்க் எழுத முடியும். ஸோ பாருங்கள், ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டைபோல் லாங் சார்ஜ் வயர் காஸ் லா ஓடுது வேண்டிகிராஃப். ஃபஸ்ட்லேருந்து பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லாம் படிக்கணும். யூனிட் 2 வந்து இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோஸ்கோபிக் மாடல், இன்டர்னல் டிஸ்டன்ஸ், வீட்ஸ்டோன் விச், பொட்டன்ஷியோமீட்டர், இஎம்எஃப் கம்பேரிசன். யூனிட் 3 வந்து பயோட் சவர்ட்டோட அந்த ஃபஸ்ட் அப்ளிகேஷன். சைக்ளோட்ரான் ஃபோர்ஸ் ஆனி கரண்ட் கேரிங் கண்டக்டர் 16வது கேள்வி. 13வது கேள்வி ஃபோர்ஸ் பிட்வீனில் பேரல் கண்டக்டர் வந்து நல்லா 55 எடுக்கிறவங்க படிச்சுக்கோங்க, 40 வேண்டாம். யூனிட் 4 வந்து டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் ஒர்க்கிங்கு, ஆர்எல்சி சீரிஸ், ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். இந்த சிங்கிள் ஃபேஸ் ஏசி வந்து அதான் 55 எடுக்க டார்கெட் பண்ணுறவங்க படிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு படிச்சிடணுங்க. சிங்கிள் ஃபேஸெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ யூனிட் 5 3மே படிச்சிருங்க. டைப்ஸோட இதில் ஒரு கொஸ்டின் கேட்போம், வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம்? அதுதான் பிரச்சனையை. ஒரு 5 மார்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ காஸ்லாவோட அப்ளிகேஷன் கேட்குறானுங்க. ஸ்டேட் காஸ்லா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 5 மார்க் கேட்குறாங்க, டெரிவேஷன் கேட்குறாங்க. அப்போ காஸ்லாவுக்கு 1 மார்க் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஈக்குவட்டோரியல் லைன் கேட்குறாங்க, வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல்னு கேட்டுட்டு தான் எலக்ட்ரிக் ஈக்குவட்டோரியல் டைப்போலை எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த 2 மார்க் ஏதாவது உள்ள இன்பில்ட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த லெசனில் ஸ்பெக்ட்ரம்னு கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, நிறமாலை என்றால் என்னன்னு சொல்லிட்டு இது கேட்ட போகிறாங்க, பார்த்துக்கோங்க. இல்லைனா எமிஷனோட டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸ், அப்சார்ப்ஷனோட டைப்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ். யூனிட் 6ல் மிரர் ஈக்குவேஷன், லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் ரெண்டுமே பார்க்கணும். ஃபிசூஸ், லென்ஸ் மேக்கர்ஸ். ஓகே. யூனிட் 7ல் யங்ஸ் டபுள் ஸ்லிட் பேண்ட் வித் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். யூனிட் 8 ஃபோட்டோமிசிஸ்டல் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். டேவிஸ் இன்ஜினியர் மட்டும் முடியாதவங்க பார்த்துக்கணும். யூனிட் 9 ஜே தாம்சன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஈஸி, லா ஆஃப் ரெடிடிவிட்டி ஈஸி, போர் என்த்ரைடிஸ் வெலாசிட்டி எல்லாருமே போட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, போட்டுப்பார். யூனிட் 10ல் ஹாஃப் வே ரெக்டிஃபயர், முழு அலை திருத்தி, அரை அலை திருத்தி. ஸோ ஹாஃப் வே ரெக்டிஃபயர், ஃபுல் வே ரெக்டிஃபயர், டிமார்கன் கண்டிப்பாக ஈஸி, அந்த ட்ரூத் டேபிள் போட்டு. டிரான்ஸ்டேஷன் ஆம்பிளிஃபையர் கண்டிப்பாக 55+ எடுக்கணும், படிக்கணும். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் 5 மார்க் படித்தா போதும். முதலே சொல்லிட்டு என்னென்னு டப்பா போட்டதில் என்னென்னு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க். இப்போ 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே மஞ்சள் கலரில் நான் யூனிட் எதாவது மார்க் பண்ணேன்னா அந்த யூனிட்டை 3 மார்க் படிச்சிரு. ஏன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் 4, ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் 5 6 3 மார்க் இருக்கும். ஆனால் 2வது, இந்த 3வது, இந்த 5வது 4வதுல நீயே பாரு எவ்வளோ 3 மார்க் இருக்குது. 4 3 3 மார்க் தான். இது கூட படிக்கலனா எப்படி? 60 70 கொஸ்டின் இருக்குது புக் பேக்கில். ஆனால் நான் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன், இதையாவது படிக்கணும். அப்போ மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது எல்லாமே படிக்க முடியாத பசங்களுக்கும், படிக்கிற பசங்க எல்லாமே படிக்கணும். 55 மார்க் எடுக்கணும்னு நினச்சிட்டு இந்த போர்டில் இருக்கிறது எல்லாமே படிக்கணும். 3 மார்க்ஸ். சரியா? மஞ்சள் கலர் போட்டது 40+க்கு. ஓகே. அப்போ 3 மார்க்ஸு ரோமன் நம்பர் 3 ரோமன் நம்பர் 2லையும் பார்த்துக்கோங்க. யூனிட் 2லையும் வந்து இந்த கொஸ்டின் பார்த்து கிரிச்சாஃப் ரூல் பார்த்துக்கோங்க. அந்த ரூல்ஸாவது படிங்க. வோல்டேஜ் ரூல், கரண்ட் ரூல், பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர்,
ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லி ஒன்று கேட்குறாங்க. I = NEVD மைக்ரோஸ்கோபிக் மாடல் இருக்குல்ல 5 மார்க்கு, அதோட பாதி ஆன்சர் அது. ஸோ யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கேவனோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், லாரன்ஸ் ஃபோர்ஸு, இந்த ஃபெரோடயன், இதெல்லாம் படிக்க அரை மணி நேரம் கூட ஆகாது. யூனிட் 4 பாருங்கள் 10-16 2 கொஸ்டின், அது படிக்க மாட்டிங்களா? அட்வான்டேஜ் ஆஃப் AC or DC, ரெசிஸ்டன்ஸ், பியூர் ரெசிஸ்டன்ஸ் AC. யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு லெசன் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு, கம்மியாக தான் இருக்குது. யூனிட் 6லும் கூட நான் 3 தான் கொடுத்துருக்குறேன். ட்ரை பண்ணி படிச்சு பாரு. ஆனால் 55 எடுக்கிறோம் படிச்சிரு. ஸோ அடுத்து யூனிட் 7. யூனிட் 7 ஈஸி. ப்ரூஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்துடும். இல்லை யூஸ் ஆஃப் போலரைட், ஃப்ரெனல் ஃப்ரான்ஹாஃபர், நைக்கிள் பிரிசம், பைலா பிளேட், ப்ரூஃபும் சேர்த்து படிச்சுக்கோ. யூனிட் 8ல் ரொம்ப ஈஸியான யூனிட்டு 5 இருக்குது. இந்த 16 கேள்வி ஏபின்னு போட்டு 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆரிஜின் ஆஃப் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு இது ஏபின்னு போட்டு சம்மும் கேட்டு ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்க, அதனால் படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரே 3 பாயிண்ட்டு. டி ப்ரோக்லே வேவ்லென்த், டி ப்ரோக்லில் 2 இருக்குது. அதில் ஒன்று λ = h/mv, இதையும் நீங்கள் படிக்கணும். ஓகே. யூனிட் 9 ஈஸிங்க. 2, 4, 7, 24 செம ஈஸி, எல்லாம் 3 பாயிண்ட்டு. ரோமன் நம்பர் 3ல் 7, 11 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா புக்கின்னு. யூனிட் 10 வாங்க. யூனிட் 10 பாருங்கள், மொக்க கொஸ்டின்ஸ் இதெல்லாம் 5 கொஸ்டின்ஸு. ரோமன் நம்பர் 3ல் இதெல்லாம் நம்ம கொஸ்டின். இந்த 9, 12 இப்போ மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாரு, 9, 12 டி மார்க்குன்னு ட்ரான்ஸ்லேஷன் வச்சு பார்த்துரு, படிக்க முடியாதவன். ட்ரா CBCCC மோடு, ஜெனர் டயோட் அண்ட் அப்ளிகேஷன். வாட் இஸ் ஜெனர் டயோட் அண்ட் அப்ளிகேஷன் கண்டிப்பாக படிச்சாகணும். பட் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது 40+ காரங்க படிச்சுக்கோங்க. 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் மார்க் பண்ண லெசன்ஸ் எல்லாமே 40+ எடுக்கிறவன் படிச்சுக்கோ. ஆக்சுவலாக 40+ சொல்கிறேன், யாருக்கு தெரியும் 50+ கூட அவனால் எடுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ யூனிட் 1ல் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது? 6 கேள்வி, எல்லாம் படிச்சிருப்பீங்க. யூனிட் 2ல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் எல்லாமே லா தான். யூனிட் 3லையும் 6 கொஸ்டினுமே லா தான். கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயரில், ஆம்பியர் சர்க்யூட்டில், பயோட் சவர்ட்லா, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ லா தவிர்க்க முடியாது. யூனிட் 4லேயும் அப்படி தான். யூனிட் 5ல் 4 கொஸ்டின். ஸோ படிக்க முடியாத பசங்க நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ண யூனிட் மட்டும் படிச்சிரு. 55+ எடுக்கணும்னு நினைக்கிறவன் நீ எல்லா 2 மார்க் படிச்சு, யாருக்கு தெரியும் 6 2 மார்க் எழுத முடியும். யூனிட் 6ல் 4 கொஸ்டின், யூனிட் 7ல் 3 கொஸ்டின், யூனிட் 8ல் நம்ம கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஒர்க் ஃபங்க்ஷன், த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் தான் அது. யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா 6 கொஸ்டின். யூனிட் 10ல் மட்டும் ஒரு 7 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதுவுமே ஒரு மொக்க கொஸ்டின்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் வருங்க, சரியா? கஷ்டமாக வந்தாலும் கூட ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக நீங்கள் இதை மட்டும் இப்போ லாஸ்ட் டே மினிட்டில் படித்தா போதும். இந்த 2 மார்க் 3 மார்க் படிக்கிறதுக்கு எத்தனை நேரம் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னேன், கம்மி பண்ணிட்டேன். 2 மார்க் 3 மார்க் படிக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆகும், அவ்வளோதான். நீ 5 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் 6 மணிக்கு சாயங்காலம் ஆரம்பித்தா கூட நீ நைட்டு 11 மணிக்குள்ளே முடிச்சிடலாம், அவ்வளோதான். இதை உட்காந்து முக்கிட்டு இருக்காதிங்க. 5 மார்க் ஏதாவது முடிக்கலன்னா பார்த்துக்கோ, சரியா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும்னு வாழ்த்துறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் தி இயரு, சரி, அதை பற்றி பேசுவோம் ஒரு வீடியோவில், சரிங்களா? நீங்கள் இப்போ எக்ஸாம் படிங்க. தேங்க்யூ.